கைஸ் இப்போ நம்ம ஜொமேட்டோ தான் கோயம்புத்தூரில் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ அதில் என்ன ஆகிடுச்சுன்னா, ஜொமேட்டோ வந்து நமக்கு ஐடி இதை 30 நாளைக்கு லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஜோன் சேஞ்ச் பண்ணி பார்த்தா திருப்பூருக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா ஐடி சேஞ்ச் பண்ணதுனால 30 டேஸ்க்கு லாக் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வழியில் இப்போ பிளிங்கிட் ஓட்டலான்னு பார்த்தேன். பிளிங்கிட் வந்து ஜொமேட்டோ கூட லிங்க் பண்ணி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா திருப்பூரில் தான் ஓட்டுற மாதிரி காட்டுது. ஆல்ரெடி திருப்பூரில் லாகின் பண்ணாலும் திருப்பூரே ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிக்குது பிளிங்கிட்டில். பிளிங்கிட் ஓப்பன் பண்ணோம்னா பிளிங்கிட் ஓப்பன் பண்ணோம்னா ஜாயினிங் ஃபீ எல்லாமே காமிக்குதுங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் பே பண்ணி போனோம்னா என்ன ஆகுதுன்னா திருப்பூர் ஜோன் காமிக்குது. திருப்பூரில் நம்மளால் ஓட்டமே கம்மியாக தான் இங்கே காமிக்குதுங்களா. திருப்பூர் மையல் ஸ்ட்ரீட்னு காமிக்குது பாருங்க. நம்மளுக்கு திருப்பூர் ஜோன் கட்டினாலும் திருப்பூரில் ஓட்ட முடியாது சைஸ். அதனால் இப்போ பிளிங்கிட்டை விட்டாச்சு. அடுத்து ஜெப்டோ புதுசாக லாகின் பண்ணேன். ஜெப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பீலமேடு ஜோன் தான் நான் போட்டிருக்கேன். பார்ப்போம், ஒரு நாள் ஓட்டி பார்ப்போம் பீலமேடு ஜோனு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் 358க்கு 78 ரூபா தராங்க. 514க்கு 114 ரூபா தராங்க. 838க்கு 200 தராங்க. 1162க்கு 288 ரூபா தராங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1486க்கு 380 ரூபா தராங்க கைஸ். போட்டிருக்கு பாருங்கள் 380. இப்போ இதில் வந்து மொத்தமாக ரேட் காட்டுற எவ்வளோ சொல்லி போட்டிருக்காங்க. சர்ஜுக்கில் எவ்வளோ போட்டிருக்கு, மினிமம் 20% 15 ரூபா அந்த ரேஞ்சில் தராங்க சர்ஜு. ஹெவி ரெயின் இதெல்லாம் கட்டுறாங்க. அது எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹெவி ரெயின், மீடியம் ரெயின், லைட் ரெயின்னு சொல்லி 3 விதமாக கொடுத்துருக்குறாங்க ரேட் கார்டு. அடுத்து மிங் சர்ஜின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆன்கோயிங் கம்ப்ளீட்டடுன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் ஓட்ட தான் கைஸ் என்னென்னே தெரிய வரும். இப்போ நாளைக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது காலையில் 4 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 24 ஹவர்ஸுக்கு போட்டிருக்காங்க. 24 ஹவர்ஸில் இப்போ 4063 ரூபா ஓட்டினோம்னா 2500 தராங்க கைஸ். அஷ்யூர்டு ஏர்னிங்ஸ் 2500 கிட்ட வந்தோம்னா 4000 ரூபாயா நமக்கு இன்சென்டிவ் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்கள்ட்டு. அது கம்ப்ளீட் பண்ணால் தான் தெரியும். 3 ஸ்லாட்டு முடிச்சுருந்துருக்கணும். அப்புறம் அது இதில் முடிய உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அப்புறம் கம்ப்ளீட் பண்ண இங்கே போட்டுருக்கு பாருங்க கம்ப்ளீட்டட். இதில் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகி வரும். பேஸ் ரேட் கார்டு இதான் கைஸ் ரொம்ப முக்கியமானது போட்டிருக்காங்க பாருங்க. 15 கிலோமீட்டர் பெர் ஆர்டரு. அடுத்து பேட்ச் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அடிச்சதுன்னா அதுக்கு 15 ரூபான்னு போட்டிருக்குறாங்க. இதான் கைஸ் இதோட ரேட் கார்டு இது தான் மொத்தமாக. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ப்ளர்ரான மாதிரி தெரியுது. பார்த்திங்கன்னா நம்ம அட்ரஸ் பாருங்கள், பீலமேடு ஜோன் தான் போட்டிருக்கோம். இது முன்னப்பறம் ஓட்டினது இல்லை, டிஷர்ட்டும் இல்லை, பேகும் இல்லை. இதில் வந்து 100 ரூபா தான் கைஸ் கட்டியிருக்கிறேன். வெறும் 100 ரூபா 99 ரூபா கட்டிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1000 ரூபா போனஸ் இருக்குது. அது எப்படி தருவாங்க என்ன ஏதுன்னு தெரில. நான் ஓட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். பாருங்க 8000 ரூபா தராங்க பாருங்க. ரெஃபரல் பண்ணோம்னா அதனால் போட்ட வேண்டியதான். நம்ம கைஸுக்கு ரெஃபரலில் போட்டு விட்டுற வேண்டியதான். அடுத்து செல்ஃபி கேட்குது. இதெல்லாம் பேக் வந்ததுக்கப்புறம் ஓகே. அப்புறம் ஸ்லாட்டு போட்டிருக்காங்க. நாளைக்கு ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனை மணிக்கு, ஒரு 11 மணிக்கு மேலே தான் கைஸ் போவேன். இப்போ 11 மணிக்கு மேலே ஃபுல்லாக புக் பண்ணி வச்சுருக்கிறேன். கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் எல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ வரும் என்னதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஓட்டல. நான் தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். 1910 ரூபான்னு போட்டிருக்குது. நாளைக்கு ஓட்டுவோம் சரிங்களா. உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். என்னோடய என்இசி இருக்குது. இருந்தாலும் யூ ஆர் லூசிங் அரௌண்ட் 7386 திஸ் வீக். இது வீக்லிக்கும் இருக்குது கைஸ். வீக்லி இன்சென்டிவ்னு போட்டு வருது. மொத்தமாக வீக்லிக்கு சேர்த்து ஓட்டணும். ஓட்டினா வாரத்துக்குன்னு ஓட்டணும். வாரத்துக்கு ஓட்டணும்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. கைஸ் புக் பண்ணிவிட்டேன். 11 மணி டு 1, 1 டு 3, 3 டு 5, 5 டு 7, 7 டு 9, 9 டு 11, 11 டு 12, நைட்டு 1 டு 2, 12 டு 1 மறுபடியும் வருது. எதுவும் குயிக் ஸ்லாட்டுன்னு போட்டிருக்கு. புக் அண்ட் கம்ப்ளீட் மோர் தென் 15 ஸ்லாட்டு வீக்கு. 15 ஸ்லாட்டுக்கு மேலே வந்தால் வீக்லி இன்சென்டிவ் வந்து அன்லாக் ஆக மாட்டேருக்கு. சரி நான் ஓட்டிட்டு உங்களுக்கு என்னென்னு கன்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இங்கே புக் பண்ணிக்கலாம். ஸ்லாட் புக்குடு
புக்கு ஸ்லாட்டு டைம் 15 hours. ஓகே, ஒரு 11 மணிலேருந்து நம்மளால் ஓட்ட முடியும். இங்கேருந்து கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும். நாளைக்கு நாளைக்கு இது அப்புறம் பார்த்துக்கலாம். போயிட்டு ஆன்லைன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். ரெஃபரல் போனஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் கைஸ். பரவாயில்ல. பீலமேடுக்கு வந்து 2000 வரைக்கும் ரெஃபரல் தராங்க. 20 days 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 100 ரூபா. அதே மாதிரி 20 நாளில் 15 ஆர்டர் டெய்லி 100 கொடுத்துட்றாங்க ரெஃபர் பண்ணோம்னா. ஓகே, ரெஃபரல் போட்ட வேண்டியது. அதே மாதிரி ரேஸ் கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4000 போட்டிருக்காங்க. 40 நாள் டெய்லி 100 இன்னும் 40 நாள். இப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ராமநாதபுரத்துக்கு 4000, அதே மாதிரி 40 நாள். சிங்காநல்லூருக்கு வெறும் 1000 போட்டிருக்காங்க 10 நாள். பராசக்தி நகர்னு போட்டிருக்காங்க. மொத்தமாக 8000 வாடா. நான் கூட ஒரே தடவை ரெஃபர் பண்ணாலே கிடச்சிருன்னு நினச்சேன். வடவள்ளிக்கு என்ன கைஸ் 8000 போட்டிருக்காங்க. அப்போ 50 நாள் வடவள்ளியில் அப்போ ஆள் இல்லைன்னு அர்த்தம். 50 நாளைக்கு போட்டிருக்காங்க கைஸ். 50 நாளைக்கு 100 கட்ட போட்டிருக்காங்க. ரெஃபரல் நான் பண்ணிடுவேன். நம்பர் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ரெஃபரல் இப்போ போட்டது உங்கள்கிட்ட காமிக்கல. இல்லை ரெஃபரலை காமிச்சிருவேன். அடுத்து ரெஃபரல் ப்ரொஃபைல் ரேட் கார்டு. ஜிப்டோ ஸ்டார் நான் இன்னும் வரவே இல்லை. ரைட் அசெட்ஸு பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நல்லா இருக்குது கைஸ். இது கலர் நல்லா இருக்குது. நாட் எலிஜிபிள். இது வேறு இருக்குது. நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் வர மாட்டிருக்கு. கேஷ் பேலன்ஸ். இது எல்லாம் அப்படியே ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரியே தான் இருக்குது. வேறு ஜிப்டோ அகாடமி, லாங்குவேஜ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபோட்டோ தங்கை இருட்டில் உட்காந்து இருட்டில் எடுத்தனால என் மூஞ்சியே தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சு இதில் வீக்லி இன்சென்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. யாராவது எப்போ ஓட்டிகிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வீக்லி இன்சென்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி ஓட்டிகிட்டு என்ன பண்ணுறது. நாளைக்கு ஆனால் நான் ஓட்டிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் என்னதுங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீட்டிலேருந்து இங்கே என்ன எவ்வளோ தூரம் போகணும். பாரதி நகர், பீலமேடு. இருங்க ஒரு நிமிஷம். ஹப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். எங்கே இருக்குது? ஜிடி நாயுடு மேம்பாலம். ஃப்ளைஓவருக்கு இது டவுனில் இருக்க மாட்டிருக்குங்க கைஸ். ஆமாம், பீலமேடு வந்துருந்துச்சு. ஓகே, இல்லை அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஃப்ளைஓவருக்கு முன்னாடியே இருக்குது. இடையில இங்கேயே இருக்குது. ஓகே, போயிட்டு நான் அப்படியே உங்களுக்கு இது பண்ணுறேன், கன்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜெப்டோ டைரெக்ஷன் போட்டால் எனக்கு கருமத்தம்பட்டி ரூட்டு தான் பக்கம். கருமத்தம்பட்டி போனால் தான் பக்கம் எனக்கு. இங்கிட்டு எப்போவும் இந்த வழியில் தான் போவேன். ஃபஸ்ட்டு சிங்கானூர் தான் போகணும். பஸ்ஸில் தான் போவேன். ஏன்னா வண்டி அங்கே இதில் போட்டு வந்திருக்கேன் ஸ்டாண்டில். அதனால் போயிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் வண்டி எடுக்கணும். ஓகே கேஸ், நாளைக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபு, லைக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வேணால் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், குட் நைட்.